ரொம்ப நாள் ஆசைப்பட்ட R3 ஓட்டுறோம். சும்மா சீருது அப்படியே. I like this bike actually. ஒரே செம்ம வெயிலாக இருக்குது. ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, பைக் வாங்கலான்னு இருக்கேன், புது பைக்கு. ஸோ அப்ரிலில் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தல, இன்னொரு பைக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. அது என்னென்னா R3. ஸோ Yamaha R3 எனக்கு அது வந்து ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலாக. Yamaha R3 அந்த ஃபஸ்ட்டு ஜென்லேருந்தே அதனால் எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டு. காலேஜ் படிக்கும் போதே அதோட ஸ்பைஸ் பிக்ஸ்லாம் பார்த்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்ருப்பேன். ஸோ அந்த R3 இப்போ வந்து சேலில் இருக்குது இந்தியாவில் ரொம்ப வருஷம் கழிச்சு. ஆனால் பயங்கர ப்ரைஸியாக லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபா கம்மியாக இருக்கா, அதாவது அப்ரிலியா வந்த பிறகு 1 லட்ச ரூபா கம்மி பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால் அப்ரிலியா வாங்கலாமா R3 வாங்கலாமான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். எல்லாருமே வந்து நீங்கள் ஸ்பெக்கு பார்த்துட்டு அதோட பவர் பார்த்துட்டு லுக்கு பார்த்துட்டு டேரெக்டாக RS457 போன்னு சொல்லலாம். பைக் செலக்ட் பண்ணுறது வந்து ஸ்பெக்கை பார்த்துட்டு லுக்கு பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது, வேறு ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. அது எப்படி ரிலையபிளாக இருக்குமா, அது ரன்னிங் காஸ்ட் எப்படி, லாங் டேர்மாக வச்சுக்கிறதுக்காக. நீங்கள் வாங்கிட்டு 1 or 2 இயர்ஸில் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனையே கிடையாது, அப்ரிலியா வாங்கிக்கலாம். நான் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு லாங் டேர்மாக வச்சுப்பேன். ஸோ அதனால் லாங் டேர்ம் பைக்காக எனக்கு அப்ரிலியா RS457 பார்க்கலாமா வேணாமா, இல்லை R3 போகலாமா அப்படின்ற மாதிரி செம்ம கன்ஃபியூஷன். சாரி, R3 டெஸ்ட் ரைட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா R3 ஷோரூமில் பார்க்குறதே கஷ்டம். ஏதோ ஒரு 2 ஷோரூமில் தான் பெங்களூர்லேயே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ரெண்ட் எடுத்து ஓட்டலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து ராயல் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு ரெண்டல் கம்பெனி இருக்குது. ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு பைக் ரெண்ட்டு எடுத்துகிட்டு R3 ஃபுல்லாக வச்சு ஓட்டி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அதான் பிளானு. ஸோ பாருங்கள், R3 நான் ஓட்டி பார்க்குறதுக்கு வேலூர்லேருந்து பெங்களூர் வந்துட்டு பெங்களூரில் ரெண்ட் எடுத்து பே பண்ணி அதை ஓட்டி பார்க்குறேன். ராயல் பிரதர்ஸோட கராஜ், இந்திரா நகர் கராஜ். ஃபைனலி நம்ம ஆசைப்பட்ட பைக் இன்றைக்கி ஓட்ட போகிறோம். அண்ட் இட்ஸ் தேர். ஃபைன். Okay, but sure. Finally we are here at the R3. Okay, it's nice. Let's go. Finally ரொம்ப நாள் ஆசைப்பட்ட R3 ஓட்டுறோம். ஆனால் எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்குங்க. லைக் இது யூ கேன் லிவ் வித் இட் ஈஸிலி. ரொம்ப அட்டென்ஷன் கிராபிங்காகவும் இல்லை அப்ரிலியா மாதிரி. அண்டு நேரில் ஆக்சுவலாக பார்த்தா ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா தான் இருக்குது. இங்கே உட்காந்து பார்த்தா தான் R15 மாதிரி ஃபீல் ஆகுது. லைட்டாக R15ஓட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக மோர் ஆர் லைக் R15 ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. பிக்கப் டீசெண்டாக இருக்குது. அப்ரிலியாவோட அந்த பஞ்ச் இதில் தெரியல, ஆனால் இது பிக்கப் கம்மியாகவும் இல்லை. மோர் தென் எனஃப் ஆக்சுவலாக. கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டிகிட்ருக்கேன். நம்ம வண்டியும் கிடையாதா, ரெண்ட் எடுத்துருக்கோமா. அண்டு வண்டியோட கொஞ்சம் ஓட்டி அடாப்டும் ஆகணும் பைக்கோட ரைடிங் ஸ்டைலுக்கும். நம்ம வேறு ஸ்ட்ரீட் பைக் ஓட்டுற ஆள். டிராஃபிக் பலமாக இருக்கே. மதியம் ஒரு 2 மணி டிராஃபிக் பாருங்கள் எப்படி இருக்குது பெங்களூரில். ரொம்ப பார்த்து சேஃபாக ஓட்டுறேன். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தாங்க இருக்குது ஓட்டுறதுக்கு. எப்போ ஹார்னு எல்லாருமே சொல்லுவாங்க, ஹார்னு கன்ஃபியூஸ் ஆகுது நிறைய வீடியோவில் பார்த்தேன். அது உண்மை தான். ஒரு தாத்தா குறுக்க வர மாதிரி இருந்துச்சு. ஹார்ன் அடிக்கலாம் ட்ரை பண்ணுறேன், ஹார்னை காணோம், மேலே இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்கு என்னென்னா, ஹார்ன் இருக்கிற இடத்துல வந்து இங்கே இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க, இண்டிகேட்டர் இருக்கிற இடத்துல வந்து ஹார்ன் கொடுத்துருப்பாங்க R3ல. வடக்கு நண்பர்கள் ஜாலியாக பாட்டு போட்டுன்னு போயின்னுக்கிறார்.
இது எப்படி இருக்குன்னா லைட்டாக வந்து என்னோடய எஃப்சியோட என்ஜின் சவுண்ட் மாதிரி தான் இருக்குது. FZ25 அதுலேயும் இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி மீட்டியாக பேஸியாக சவுண்ட் கேட்கும். ஐ மீன் கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லி விருப்பவாங்க, பட் மீட்டியாக பேஸியாக இருக்குது, விச் இஸ் நைஸ். பிரச்சனை என்னென்னா ஆப்ரிலியாவில் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்குது. லுக்கு பர்ஃபார்மன்ஸும் செமையாக இருக்குது, சவுண்டும் சூப்பராக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் லெஸ் அப்பீலிங்காக ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். பட் இந்த பைக்கோட ரிலையபிலிட்டி சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது உண்மை தான். என்னோடய FZ25 நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆக்சுவலாக. $80,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு நம்ம இருக்கிற இடம் வந்து பானஸ்வாடி. வேறு இதில் தான் தமிழ் சினிமா, ஐ மீன் நம்ம தமிழ் படம்லாம் இதில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. டேர்னிங் ரேடியஸு திருப்பி கன்ஃபியூஸ் ஆகுது, இண்டிகேட்டருக்கு பதில் ஆர்னு ஏற்றிட்டேன். ஸோ டேர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கம்மியாக இருக்குது, ஐ மீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ திரும்ப ட்ரை பண்ண பாதி ரோடு எடுத்துக்கிச்சு ஆக்சுவலாக. ஓகே, அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் பைக்குக்கு. கைஸ், இங்கே தான் அப்ரிலியா ஷோரூம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்களா, அப்ரிலியா ஓட்டியிருப்பேன். அந்த ஷோரூம் இங்கே தான் இருக்குது. மேபி அப்ரிலியாவை பக்கத்தில் நிற்க வச்சு ரெண்டும் எப்படி இருக்குது ஒன்றான்னு பார்க்கலாம். ஓகே, ஆட்டோக்காரங்களாம் நிற்க மாட்டாங்க, நம்ம தான் அவங்களுக்கு வழி விடணும். ரோட்டில் மாடு போச்சுன்னா எப்படி, அந்த மாதிரி தான் ஒதுங்கி நம்ம பாட்டுக்கு போயிடணும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நிற்கிறான் பாருங்கள் அப்ரிலியா. டைம் இங்கே பாருங்கள், பக்கத்தில் R3, இங்கே அப்ரிலியா. அம்மா வந்தேன், ரெண்டும் பக்கத்தில் வச்சு பார்க்குறேன்னு சொன்னேன். உங்களுக்கு வேணும்னா ஓட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ I'm gonna take test ride. கிளச்சு ஒரு மாதிரி, ஒயர் ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் ப்ராப்பரான ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்குங்க. அதான் அந்த ஸ்பெஷல் ஃபீல் கொடுக்குது இந்த பைக்கு. ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் வர மாதிரி இருக்குது. இது ஒன்று தான் ரிலையபிலிட்டி யோசிச்சு தான் R3 போடுறதா எங்கள் இது வரதான்னு சொல்லி ஒரு திங்கிங். உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இது உட்காந்து ஓட்டுறதுக்கு பிடிச்சிருக்கு, R3 கூட கம்பேர் பண்ணால் கூட. வா, பிக்கப் அப்படியே செம்ம டிஃப்ரென்ஸுங்க. எப்பா அடங்கொய்யால செமையாக இருக்குங்க. இது தெரிக்குது எப்போ. ஆனால் கியர் ஷிஃப்டிங் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டடக்குன்னு வருது. ரைடிங் பொசிஷன் தான் இது கொஞ்சம் சீக்கிரம் டயர்ட் ஆகுது. அது அவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு வந்தால் டயர்ட் ஆகலை, ஆனால் இது டயர்ட் ஆகுது. இந்த ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் ஃபன்னுக்கு இது எடுத்துக்கலாம். அப்படியான சும்மா சீருது அப்படியே. R3 ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு அப்ரிலியா ஓட்டிகிட்ருக்கேன்.
இப்போ எனக்கு அப்ரிலில் நல்லா பழகிடுச்சு, தெரியல, ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. R3ல என்னென்னா லைட்டாக வந்து கொஞ்சம் டயர்டானால் கொஞ்சம் அப்படியே வந்து உட்காரத்துக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் அப்படியே நம்ம சரி பண்ணிக்கலாம் டயர்ட் ஆகிறத. ஆனால் அப்ரிலியாவில் அதெல்லாம் பண்ண முடியல. அண்ட் எனக்கு கியர் ஷிஃப்டிங் செம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ அதில் வந்து சூப்பராக இருந்துச்சு R3ல. அப்பா எப்பா 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 சஸ்பென்ஷன் டக்கு 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 டக்குன்னு அப்படியே கட்ட மாதிரி இல்லை, தூக்கி போடுது. ஆனால் கொஞ்சம் ப்ளஷர் தூக்கி போடுது, கட்ட கட்ட கட்டன்னு தூக்கி போடல அப்ரிலியா. ஆனால் இது பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்குது. அதே மாதிரி ரன்னிங் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் அதிகமாக இருக்கும் ஃபார் ஷுர். R3ல அதை விட மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கும், ரன்னிங் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இதுதான் டேர்னிங் ரேடியஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பார்த்து பார்த்து திருப்பணும். எஃப்சி இருந்தால் காலை வைக்காமல் அப்படியே திருப்பி இருப்பேன். கேட்குதா டக்கு டக்கு டக்குன்னு கியர் ஷிஃப்ட் ஆகும் பண்ணும்போது. அங்கே R3 நிற்குது. ஓ, இப்போ இவ்வளோ நேரம் ஈக்குவல் இருந்துச்சா இது வேறையா? கண்டிப்பாக அப்ரிலியா லுக்ஸ் வே பெட்டர் ஃபார் ஷுர். This one is good, practical, but not as exciting as this one. Okay, நான் இப்போதைக்கு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வெயில் தணிஞ்ச பிறகு ஈவினிங்காக ரைட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒன்றும் பயங்கரமான வெயில் இல்லை வேலூர் கூட கம்பேர் பண்ணலாம் பெங்களூரில். பட் ஸ்டில் நம்ம பிளான் பண்ணிட்டு எங்கன்னா பிளான் பண்ணிட்டு போகலாம், போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். ஆனால் இது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது. ஐ மீன் ரொம்ப லாங் ரைடுக்கு சூப்பராக இருக்கும் இது. நான் யூஸ்வலாக ஓட்டினாலே லாங் ரைடு தான் ஓட்டுவேன். ஹீட்டு கொஞ்சம் தெரியுது தொடையில், கரெக்டாக இந்த ஏரியாவில் ஹீட் தெரியுது. வீட்டுக்கு பால் வாங்கியாச்சு, போயிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வில் கோ டு சம்வேர் நைஸ். ஓகே, இது ஆன் பண்ணோடனே இக்னிஷன் ஆன் பண்ணோடனே அப்படியே ஃபேன் ஓடுது, கேட்குதா? ஸ்மூத்தாக தான் இருக்குது, கேடிஎம் லெவலுக்கு இல்லை. பா டேர்னிங் போகிற ரேடியஸ் பார் எவ்வளோ தூரம் இருக்குது. மை ஓன் Yamaha ரொம்ப அழுக்காக இருக்குது. ஒரு 1 வீக் மேலே இப்படி விட்டு வச்சுருக்கேன், அதனால் இப்படி கிடக்கு. எடுக்கிறது இல்லை, சர்வீஸ் வேறு விட்டணும். திஸ் இஸ்
மை ரெண்டல் Yamaha. இதை அப்ரிலியா கூட கம்பேர் பண்ணாமல் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. அப்ரிலியா கூட கம்பேர் பண்ணால் தான் கஷ்டமாக இருக்குது. தனியாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பைக். சாரி. அவ்வளோதான். யாருன்னா இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, யாரோ ரிவ் பண்ணுறாங்கடா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதை பண்ணியிருக்கூடாது, யோசிக்காமல் பண்ணிட்டேன். அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அப்படி பண்ணக்கூடாது. இண்டிகேட்டர் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. எல்இடி. Man, I like this bike actually. பட் அப்ரிலியாவை பக்கத்தில் நிற்க வச்சு பார்த்தா இது ரொம்ப பழைய வண்டி மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ரிலியா வாங்க நான் ஏன் யோசிக்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா? அப்ரிலியாவில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது இப்போது ரீசெண்ட் டேஸில். இப்போ நான் ஓட்டும் போது கூட கியர் சேஞ்சிங் வந்து நம்ம ஒரு மாதிரி கொலக்குன்னு ஒரு மாதிரி விழுது, க்ளங்கியாக இருக்குது. அப்புறம் இன்ஜின்லேருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நாய்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. இந்த நான் ஓட்டி பார்த்தேன் அப்ரிலியா பைக்கில் RS457. ஸோ ஆனால் அது உட்காந்து அதை ஆன் பண்ண பிறகு வேறு லெவல் ஃபீலுங்க. ஆனால் அதை லாங் டேர்மாக அது என்ன சொல்கிறது, ஆல்ரவுண்டர் பைக்காக இருக்காது. இது ஆல்ரவுண்டர் பைக்கு. ஸோ அதனால தான் ரொம்ப யோசிக்கிறேன். நான் லாங் ரைட்ஸும் போவேன், ரோட்டில் சும்மா நார்மலாக ஃபன்னுக்கும் யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ரைட்ஸும் போயிட்டு வருவேன். ஸோ அதனால் இது வாங்கலாமா அது வாங்கலாம் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கேன். இன்னமும் கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். இல்லைன்னா அப்ரிலியாவும் ரெண்டல் எடுத்து அதையும் ஓட்டி பார்ப்போம் லாங்கா. என்ன சொல்கிறீங்க? பார்ப்போம். I'll see you guys in the next video. Thanks for watching. Bye.